எது உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்தும்னு சொன்னா, அந்த துன்மார்க்கனுடைய அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை விட்டு வெளியே வந்தாகணும். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொன்னா, வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவனை நம்பி இருக்கிறவனை தேவன் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு மகிமையுண்டானதுதான் சங்கீதம் 115 வாசிக்கிற போது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் யாரை ஆசீர்வதிக்கிறாரா? தேவன் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். ஏன் உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள்? துன்மார்க்கனை குறித்து வேதம் பதிவு செய்கிறது. சங்கீதம் 36:1 சொல்லுகிறது, அவனுக்குள்ள என்ன இல்லையா? தேவ பயம் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற போது என்னாகமோ 6 சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல என்ன செய்வாரா? கிருபையாய் இருப்பார். தேவனுக்கு மகிமுனே. நான் தேவ பிள்ளைகளுடைய மேன்மையே ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை தான். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா? நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கான ஆசீர்வாதம். ஈசாக்கை ஆசீர்வதிக்கிற போது கர்த்தர் அப்படித்தான் சொன்னார், இந்த ஆசீர்வாதம் உனக்கானது மாத்திரம் அல்ல, உன் சந்ததிக்கானது. தேவனுக்கு மகிமுண்டாட்டு. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். தேவன் மகிமைப்படட்டும். நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்று தான், நம்முடைய வீடு நீதிமானின் வீடாக இருக்குமானால், நீதிமானுக்குரிய ஒரு வாழ்க்கை வாழுகிற போது இந்த துன்மார்க்கனுக்குரிய காரியங்களை எடுத்து போட்டுவிட்டு தேவ பயத்தோடு கடந்து போகிற போது நிச்சயமாகவே கர்த்தர் என்ன செய்கிறாரா? நம்மை ஆசீர்வதிக்கிறார்.